Hi student, very good morning. Welcome to iCube Learning Center. This is Prakash, Faculty of Biology Department. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும் ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும் என்ன மாதிரியான ரீப்ரொடக்டிவ் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அந்த மெத்தட்ஸில் என்னென்ன ஆர்கானிசம்ஸ்லாம் அதில் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த மாடியூலில் எலாபரேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முன்னாடி, ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் an organism produces new individual of its own kind. ஸோ இதுதான் ரீப்ரொடக்ஷனுக்கான டெஃபினிஷன். ஸோ அப்போ ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஸோ அதனுடைய ஓன் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் பேர் தான் வந்து பார்த்தோம் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இட்ஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ். இன்றைக்கு வரைக்கும் இந்த இடத்துல ஒவ்வொரு ஆர்கானிசமும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசன் அப்படிங்கிறது இந்த ரீப்ரொடக்ஷன் தான். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டைப்பில் இந்த ரீப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ அந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு, ஸோ இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனும் ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் தான். இதில் கேமெட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் எதுவும் ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி ஃபெர்டிலைசேஷனும் ஃபார்ம் ஆகாது. அண்ட் மியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிடக்ஷன் டிவிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்காது. ஸோ அதே மாதிரி செக்ஷுவல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா ஆப்போசிட் செக்ஸுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டும் ஃபியூஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படிம்போம். தென் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு ஜைகோட். ஸோ ஜைகோட்லேருந்து எம்ப்ரியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ரீப்ரொடக்ஷன் டைப்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ, ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, செல் டிவிஷன், growth, formation of reproductive units. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேசிக் ஃபீச்சர்ஸ். ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸுக்கு பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 திங்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் ரீப்ரொடக்ஷன் பை எ சிங்கிள் பேரண்ட் வித்தவுட் த கேமெட் ஃபார்மேஷன், சிங்கிள் பேரண்ட் ஆர் யூனி பேரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், யூனி பேரண்டல் அப்படின்னு சொல்ல முடியுது. ஸோ இட் அக்கர்ஸ் பை மைட்டாட்டிக் ஆர் ஏமைட்டாட்டிக் டிவிஷன் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் மியாசிஸ் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காது. ஸோ மைட்டாட்டிக் அண்ட் ஏமைட்டாட்டிக் டிவிஷன் தான் நடந்ததில்ல. சொமாட்டிக் செல்ஸ், சொமாட்டிக் செல்ஸ் அப்படின்னா என்ன செல் அப்படின்னா பாடி செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். சொமாட்டிக் த வேர்ட் ஸ்டாண்ட் ஃபார் பாடி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் somatogenic or blastogenic reproduction. So offspring produced by asexual reproduction, so uniparental, நான் ஆல்ரெடி சொன்னதான், uniparental inheritance without any variation. So variation இருக்காது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா the young individual it's more or less looks like எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேரண்டல் மாதிரியே இருக்கும். ஸோ ஐடென்டிக்கல் க்ளோன் அப்படிம்பாங்க, ஐடென்டிக்கல் க்ளோன். So asexual reproduction is common among lower group of organisms like bacteria, protozoa, etc. So the types of asexual reproduction involve ஆகக்கூடியதெல்லாம் என்னென்ன டைப்ஸில் நடக்கும் அப்படின்னா fission, sporulation, budding, gemmules formation, fragmentation, regeneration. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில். So first நம்ம பார்க்க போகிறது budding. So budding is the process where the parent body produce one or more buds. So இந்த one or more buds ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த one or more buds ஏன் சார் அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஃபார்ம் ஆகுது, பட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பேரண்டல் பாடியில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லில் வந்து பார்த்திங்கன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தொடர்ந்து அந்த இடத்துல மட்டுமே மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு பட் லைக் அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பட்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் ஈச் வில் க்ரோ இன் டு an யங் ஒன். ஒவ்வொரு பட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்லேருந்து டிட்டாச் ஆனதுக்கப்புறம் யங் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறும். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் the bud
separates from the parent body and lead an independent life. Example, Hydra and sponges. ஸோ இந்த பட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ரெண்டு டைப்பில் பிரிக்கலாம். ஒன்று எக்ஸோஜீனஸ் பட்டிங். இந்த எக்ஸோஜீனஸ் பட்டிங்கில் என்ன நடக்கும்னா தி பட்ஸ் டெவலப் ஃப்ரம் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பேரண்ட் பாடி. ஸோ எக்ஸாம்பிள் ஹைட்ரா. ஸோ இங்கே பாருங்கள், டேக் அ லுக் ஹியர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும், நான் சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் மைட்டாட்டிக் டிவிஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த இடத்துல கூடிய செல்ஸு ஃபுல்லாகவே டெவலப் ஆகும். டெவலப் ஆகிறது நம்ம பட் அப்படிமோ. தென் அடுத்தது அப்படியே இந்த மாதிரி கிராஜுவலாக ஒவ்வொன்றா டெவலப் ஆகிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பட் விச் இஸ் டிட்டாச்டு ஃப்ரம் தி பேரண்ட் அண்ட் க்ரோ இன்டு எ நியூ இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வளரும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது எக்ஸோஜீனஸ் பட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக்சர்ஸ் பார்க்கலாம் நீங்கள். மைக்ரோஸ்கோபிக் இமேஜ் ஆஃப் பட்டிங் ப்ராசஸ் இன் ஹைட்ரா. ஸோ அடுத்த டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்டோஜீனஸ் பட்டிங். தி பட்ஸ் டெவலப் இன்சைட் த சைட்டோபிளாசம் அண்ட் ரிமைன் வித்தின் த பேரண்ட் பாடி. எக்ஸாம்பிள் நாக்டிலூகா அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டிஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிங்டமில் நம்ம இதை பார்த்துருக்கலாம். புரோட்டிஸ்டா அப்படிங்கிற கிங்டமில் இந்த நாக்டிலூகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிசம் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்டோபிளாசத்துக்குள்ளாரே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே என்லார்ஜ் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ gemule formation. Gemmules are the special type of internal buds produced by members of Spongilla family. Spongesல நடக்கக்கூடியது. ஸோ டியூரிங் அட்வர்ஸ் கண்டிஷனுங்கிறது அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ஸோ இந்த gemule அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹார்ட் பால் ஹேவிங் மாஸ் ஆஃப் food laden archaeocytes. So gemmules can withstand adverse condition and they begin to hatch on the return of favorable condition. ஸோ அந்த அட்வர்ஸ் கண்டிஷனில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் பாலை ஃப்ரேம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதில் நிறையா வந்து ஜெம்யூல்ஸ் ஸ்போர்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எப்போ திரும்ப ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மைக்ரோபைலா ரீஜன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்போர்ஸ் எல்லாமே வெளியில் ரிலீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷன். ஸோ ஃபிஷன் இஸ் த டிவிஷன் ஆஃப் த பேரண்ட் பாடி இன்டு 2 or more ஐடென்டிக்கல் டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபிஷன் அப்படின்னு. பேரண்டல் பாடி என்ன ஆகும் அப்படின்னா 2 or 3 பார்ட்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உடையும். அந்த கண்டிஷன் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிஷன் அப்படிமோ. ஸோ ஃபிஷனில் நிறையா டைப் இருக்குது. ஸோ டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் கால்ட் அஸ் கேரியோகைனன்சிஸ். தெரியும் உங்களுக்கு, நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. அண்ட் சைட்டோபிளாசம் டிவைட் ஆச்சுன்னா தான் நம்ம சைட்டோகைனன்சிஸ் அப்படிமோ. ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷனில் நடக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன் பார்த்திங்க அப்படின்னா பைனரி ஃபிஷன். இதில் இருக்கும் யூக்ளினா. அண்ட் மல்டிபிள் ஃபிஷன், பிளாஸ்மோடியம், ஸ்போருலேஷன், அமீபா, ஸ்டொபிலேஷன், அரீலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கானிசத்தில் இந்த மாதிரியான ஃபிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ டைப்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பைனரி ஃபிஷன். ஸோ இன் பைனரி ஃபிஷன் த பேரண்ட் ஆர்கானிசம் டிவைட்ஸ் இன்டு 2 halves. ஸோ அதனால தான் பைனரி. பை அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா 2ன்னு அர்த்தம். பைனரி இன்டு 2 halves அண்ட் ஈச் half க்ரோஸ் இன்டு அன் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். ஸோ இந்த பைனரி ஃபிஷன்லாம் என்னென்ன டைப்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பேஸ்ட் ஆன் பிளேன் ஆஃப் டிவிஷன், எந்த மாதிரியான பிளேனில் அது டிவைட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஒரு 4 டைப்பில் பிரிக்கலாம். அதில் சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன், டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன், லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன், ஒப்ளிக் பைனரி ஃபிஷன். ஸோ அதில் 1 by 1 பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் இன் அமீபா. நோ பிளேன் ஆஃப் டிவிஷன். ஸோ பிளேன் ஆஃப் டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணால் எங்கே வேணாலும் டிவைட் ஆகும். ஸோ இது அமீபா. ஸோ இதில் எங்கே வேணாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளேன் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் அமீபா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். அந்த பிளேன் எப்படி இருக்கும்னா டிரான்ஸ்வர்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பாராமிசியம் அண்ட் பிளானேரியா. ஸோ இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது ஒரு டயக்ராம், மைக்ரோஸ்கோபிக் டயக்ராம் ஆஃப் பாரமீசியத்தில் எப்படி வந்து டிவைட் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன் தேர்ட் ஒன். ஸோ லாஞ்சிடியூடினல் பிளேன் ஆஃப் டிவிஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா தெரியும். ஸோ லாஞ்சிடியூடினலாக டிவைட் ஆகக்கூடியது. ஸோ இப்படி டிவைட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன் பேர் லாஞ்சிடியூடினல் ஃபிஷன். ஸோ எக்ஸாம்பிள் யூக்ளினா அண்ட் வார்டிசெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிசத்தில் இந்த மாதிரி தான் நடக்கும். ஃபைனல் ஒன் ஒப்ளிக் பைனரி ஃபிஷன் in Cerasium.
oblique plane of division. So oblique இருக்கும் சாய்வா அப்படின்னு அர்த்தம். சாய்வா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேன் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ லைக் இந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் செராசியம், dinoflagellates. So next fission நம்ம பார்க்க போகிறது multiple fission. So parent body divides into many daughter cells simultaneously. ஒரே டைமில் என்ன ஆகும் அப்படின்னா parental body நிறைய டாட்டர் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் த நியூக்ளியஸ் அண்டர்கோஸ் ரிப்பீட்டட் டிவிஷன் ஃபார்மிங் மெனி நியூக்ளியை. ஸோ லேட்டர் த சைட்டோபிளாசம் டிவைட்ஸ் அண்ட் சரௌண்ட் ஈச் நியூக்ளியை ஃபார்மிங் ஏ டாட்டர் செல்ஸ். இதான் நம்ம அங்கே சொல்லியிருந்தோம், கேரியோகைனன்சிஸ் அண்ட் சைட்டோகைனன்சிஸ் சொல்லக்கூடிய ரெண்டு ப்ராசஸில். ஸோ மல்டிபிள் ஃபிஷன் இன் பிளாஸ்மோடியம். ஸோ மல்டிபிள் ஃபிஷன் இன் சிசாண்ட் இஸ் கால்டு சிசோகோனி ப்ரொடியூசிங் மீரோசோயிட்ஸ். Multiple fission in oocyte is called sporogony producing sporozoites. So plasmodium தெரியும், malarial causing agent. So multiple fission in amoeba occurs during adverse condition. இதுவும் ஒரு unfavorable conditionல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கும். So withdraw pseudopodia. Pseudopodia தெரியும் நமக்கு, ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ ஃபால்ஸ் ஃபுட் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபால்ஸ் ஃபுட் மூலமாக என்ன ஆகும்னா அதில் லோகோமோஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த சூடோபோடியா ஃபுல்லாகவே என்ன பண்ணிங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கும் அண்ட் ஃபார்ம்ஸ் அ 3 லேயர்ட் சிஸ்ட் வால் அப்படின்னு சொல்லக்கூடியது என்சிஸ்ட்மெண்ட் அப்படிம்பாங்க இந்த கண்டிஷன் பேர். ஸோ அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன் த நியூக்ளியஸ் ஆஃப் த சிஸ்ட் அண்டர்கோஸ் மல்டிபிள் ஃபிஷன் ப்ரொடியூசிங் சூடோபோடியோ ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை ப்ரொடியூஸ் பண்ணும். லைக் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒவ்வொன்றும் சூடோபோடியோ ஸ்போர்ஸ் தான். ஆஃப்டர் மெச்சூரிட்டி த சிஸ்ட் வால் பிரேக்ஸ் அண்ட் லிபரேட்டட் த சூடோஸ்போடியோ ஸ்போர். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட்லேருந்து மல்டிபிள் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மல்டிபிள் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மல்டிபிள் ஃபிஷன் இன் அமீபா. அடுத்தது ஸ்டொபைலேஷன் இன் அரீலியா. ஸோ இன் ஸ்டொபிலேஷன் செவரல் டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் அக்கர்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் நிறையா ஒரே இடத்துல நடந்துட்டு நம்ம அங்கே அமீபா டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து இப்படி நிறைய நடந்துகிட்ருக்கும். ஸோ ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டில் மல்டிபிள் டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கிவிங் ரைஸ் டு எ நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் விச் டு நாட் செப்பரேட் இம்மீடியட்லி ஃப்ரம் ஈச் அதர். ஸோ அடுத்தது பிளாஸ்மோடோமி. டோமி அப்படின்னாலே வேர்ட் ஸ்டாண்ட் ஃபார் கட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் பிளாஸ்மோடோமினா பிளாஸ்மா மெம்பரேன். இட் இஸ் அ டைப் ஆஃப் ஃபிஷன் seen in multinucleate organism. In plasmatomy, the multinucleate parent body along with its nuclei divides into 2 or more daughter individuals வந்து பார்த்தீங்கன்னா பிரியும். ஸோ மல்டிநியூக்ளியஸ் இருக்கும், அந்த கண்டிஷன் பேர் நம்ம சினோசைட்டிக் செல் அப்படிமோ. ஸோ இன் பிளாஸ்மோடோமியில் என்ன நடக்கும்னா மல்டிநியூக்ளியேட்டட் பேரண்டல் பாடி along with its nuclei divides into 2 or more daughter individuals. ஸோ ஒவ்வொரு இந்த இண்டிவிஜுவலும் பார்த்தீங்கன்னா each new individual has many nuclei but not equal to the number of parent organism. parental organismத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸுக்கு ஈக்குவலாக இங்கே இருக்காது. ஸோ ஆஃப்டர் ஃபிஷன் த நியூக்ளியை ஆஃப் த டாட்டர் செல் undergoes division to equalize the normal number. Sporulation in amoeba. It is a type of multiple fission in amoeba without cyst formation. ஸோ நம்ம அங்கே பார்த்தப்ப சிஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்தது, சூடோபோடியை வித்ட்ரா பண்ணிவிட்டு சிஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்தது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்ட் ஃபார்மேஷன் இருக்காது. ஸோ டியூரிங் அட்வர்ஸ் கண்டிஷன் த நியூக்ளியஸ் ஆஃப் அமீபா டிவைட்ஸ் இன்டு மெனி ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ். சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி டெவலப் ஆகும். இங்கே பார்த்தோம்னா தெரியும். ஸோ இந்த சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா தென் ஈச் ஃப்ராக்மெண்ட் கெட்ஸ் சரௌண்டட் பை நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் தென் பை சைட்டோபிளாசம் and then forms a spore case. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு. தென் இதுக்கப்புறம் நியூக்ளியர் மெம்பரேன் கவர் ஆகும். ஸோ இதை சுற்றி சைட்டோபிளாசம் கவர் ஆகும். தென் என்ன ஆகணும், ஒரு ஸ்போரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்போர் என்ன ஆகும் அப்படின்னா இண்டிவிஜுவல் அமீபாவாக பிரியும். ஆல் தி ஸ்போர்ஸ் வில் ரிமைன் இன்சைட் த பேரண்டல் பாடி. when the condition became favorable the parent body gets disintegrates and liberated spores hatch into a young amoeba. So அடுத்தது fragmentation. So fragmentation is a type of asexual reproduction in which the parental body breaks into small fragments and each and every individual fragment having the capacity to grow into a new organism வந்து பார்த்தீங்கன்னா பிரியும். ஸோ இதுதான் நம்ம fragmentation அப்படிமோ. ஸோ fragmentation in sea anemone
ஃப்ராக்மெண்டேஷன் நிறைய இடத்துல இருக்கும். ஆல்கேல கூட நடக்கும், ஸ்பைரோகைரால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது சி அனிமோனில். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் இன் சி அனிமோன் இஸ் ரெஃபர்ட் as pedal laceration. So when the C anemone gets detached and moves, the pedal disc breaks off. இந்த இடத்துல இருக்கும் அந்த pedal disc அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன ஆகும்னா பிரேக் ஆகிடும், பிரேக் ஆகி தனியாக போயிடும். And lobes are constricted from the left over pedal disc and each lobe develops into an entire organism. So example C anemone, ஸ்பைரோகைராலையும் நடக்கும். ஆல்கேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைரோகைராலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ராக்மெண்டேஷனுங்கிற ஒரு மெத்தட் அதுலேயும் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் இன் டேப் வார்ம். ஸோ இன் டேப் வார்ம் நம்ம பிளாட்டிஹெல்மின்தஸில் பார்த்துருந்தோம். நம்ம ப்ரோக்ளாட்டிட்ஸ் அட் த போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் பாடி கெட் பீரியாடிக்கலி கட் ஆஃப். ஒவ்வொன்றும் போஸ்டீரியர் பாடியிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ப்ரோக்ளாட்டிட்ஸ் இது எல்லாமே ஒவ்வொரு ப்ரோக்ளாட்டிட்ஸ் இது என்ன ஆகும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக கட் ஆகும். கட் ஆகிட்டு தி ஷெட்டிங் ஆஃப் கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் பை டேப் வார்ம் இஸ் கால்ட் அப்போலைசிஸ். இது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராசஸ், கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். அப்போலைசிஸ், தீஸ் ப்ரோக்ளாட்டிட்ஸ் கண்டெயின் எம்ப்ரியோஸ் அண்ட் ஆன் என்டரிங் த ஹோஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா பிக்கில் என்டர் ஆகும், டெவலப் இன்டு நியூ இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்கோட பாடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும். ஸோ ரீஜென்ரேஷன் நெக்ஸ்ட். ஸோ ரீக்ரowth ஆஃப் இன்ஜூர்ட் ஆர் ரீஜன் is called as regeneration. So regeneration was first studied in Hydra by Abraham Tremontley in the year of 1740. Types of regeneration, it is of two types, namely morphallaxis or epimorphosis. So first வந்து பார்த்தோம் அப்படின்னா morphallaxis. இந்த morphallaxisல என்ன நடக்கும்னா refers to the regeneration of entire body from the cut off fragments. எந்த பாடி பார்ட்ஸ் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் கட் ஆகிருக்கும் இல்லையா, இந்த கட் ஆகிருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூ ஆர்கானிசமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மார்ஃபாலாக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பிளானேரியா. ஸோ பிளானேரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடி பார்ட்ஸ் கட் ஆகிருக்கு பாருங்கள், இது ஃபார்ம் ஆகுது. தென் டெயில் ரீஜனும் ஃபார்ம் ஆகும், ஹெட் அண்ட் டெயில் ரெண்டுமே ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த ரீஜன் கட் ஆகிருந்தாலும் இந்த ரீஜன் ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ டெய்லையும் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ எந்த பார்ட் கட் ஆனாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூ யங் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ இதை தான் நம்ம மார்ஃபாலாக்சிஸ் ஆர் ட்ரூ ரீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எபிமார்போசிஸ். ஸோ எபிமார்போசிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ கண்டிஷன் டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த லாஸ்ட் பாடி பார்ட். எந்த பாடி பார்ட் லாஸ்ட் ஆச்சோ அந்த பாடி பார்ட்டை மட்டும்தான் என்ன பண்ணணும்னா திரும்ப அதை ரிப்பேர் பண்ணும், ரீகெயின் பண்ணும். அதில் ரிப்பேரேட்டிவ் ரீஜென்ரேஷன் அண்டு ரீஸ்டோரேட்டிவ் ரீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு டைப்பில் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரிப்பேரேட்டிவ் ரீஜென்ரேஷன். ஸோ ஒன்லி சர்டன் டேமேஜ்டு டிஷ்யூ ஆர் ரீஜென்ரேட்டட். எக்ஸாம்பிள் ரீஜென்ரேஷன் ஆஃப் டேமேஜ்டு லிவர் டிஷ்யூஸ். நம்ம லிவரில் கொஞ்சமாக அதை டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் பேர் சிர்கோசிஸ் அப்படிம்பாங்க. கொஞ்சமாக டேமேஜ் ஆச்சுன்னா கூட கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடலாம். தென் என்ன ஆகும் அப்படின்னா கிரவுண்ட் பேக் திரும்ப வளர்ந்துக்கும். ஸோ எக்ஸாம்பிள் லிவர். And restorative regeneration, the severed body parts are regenerated. Example regeneration of lost tail in lizard and arms of starfish. So நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் கேமெட் ஃபார்மேஷன் இருக்கும் பிட்வீன் ஆப்போசிட் செக்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ் பேர் நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படிமோ. ஸோ ஃபெர்டிலைசேஷனோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஜைகோட். இந்த ஜைகோட் என்ன ஆகும்னா தொடர்ந்து மைட்டாட்டிக் ப்ராசஸ் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணும். ஸோ அதில் மியாசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸும் நடக்கும். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் த கம்ப்ளீட் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் டு ஃபார்ம் அ டிப்ளாய்ட் ஜைகோட் which helps into a new individual. So sexual reproduction leads to genetic variation. நம்ம அங்கே asexualல பார்த்துருந்தோம். நம்ம asexualல வந்து பார்க்குறப்ப gamete formation இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம். ப்ளஸ் என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாங்க genetic variation. So genetic variationல வந்து பார்த்தோம் அப்படின்னா offspring is more or less similar to those of parents. எக்ஸாக்டாக இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னா
similar to those of parents. But asexual எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா parental மாதிரி இருக்கும். Similar to those of parents. Young individual sexual reproductionல genetic variation கண்டிப்பாக இருக்கும். So due to recombination of genes. So types of sexual reproductionல syngamy or fertilization and conjugation இந்த ரெண்டு இதை நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறதுன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் the fusion of the male and female gametes occurs outside the body of organism அதான் நம்ம external fertilization அப்படிமோ and internal fertilization the fusion of the male and female gametes occurs inside the body of the female organism. ஸோ இந்த ரெண்டுமே எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் ரெண்டுமே நம்ம அனிமல் கிங்டம் நடத்துகிறப்ப ஒவ்வொரு பைலத்தோட பேசிக் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்க்குறப்ப பார்த்துருப்போம். அதில் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைப்ஸ் ஆஃப் சின்கேமி, ஸோ அதில் என்னென்ன டைப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோகேமி, எக்ஸோகேமி, ஹோலோகேமி, பேடோகேமி, மீரோகேமி, ஐசோகேமி அண்ட் அனைசோகேமி. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட்டோகேமி. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் gametes are produced by same cell or same body and they both get fused to form zygote. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோகேமி அப்படிமோ. எக்ஸாம்பிள் பாராமீசியம். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோகேமி. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் gametes இங்கே எப்படி ஃபார்ம் ஆகும் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் பாடி அண்ட் தே போத் கெட் ஃபியூஸ்ட் டு ஃபார்ம் zygote. Hologamy, no gametes are formed, instead the entire mature organism என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா the entire mature organism என்ன ஆகும்னா behaves like a gamete and fuse with other mature organism. Pedogamy, sexual union of young individuals produced immediately after the division of adult parent cell by mitosis. இதுதான் நம்ம pedogamy அப்படிமோ. ஸோ மீரோகேமி, ஐசோகேமி, அனைசோகேமி அப்படின்னா ஸோ மீரோகேமி refers to the fusion of small sized and morphologically different gametes. இதுதான் நம்ம மீரோகேமெட்ஸ் அப்படிமோ. ஸோ ஸ்மால் சைஸ்டு கேமெட்ஸாக இருக்கும் அண்ட் மார்ஃபோலாஜிக்கலி டிஃப்ரெண்ட். ஸோ ஐசோகேமி நம்ம பிளான்ட் கிங்டம் நடத்துகிறப்பவே ஆல்கேல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஐசோகேமி refers to the fusion of morphologically and physiologically similar gametes. லைக் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்ஃபோலாஜிக்கலி அண்ட் physiologically similar gametes. Anisogamy, the word stand anisogamy னால எப்படி இருக்கும், மார்ஃபோலாஜிக்கலி அண்ட் physiologically dissimilar gametes தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இதுதான் மீரோகேமி, ஐசோகேமி அண்ட் அனைசோகேமி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஜுகேஷன். ஸோ கான்ஜுகேஷன் இஸ் a temporary union of two individuals of the same species. So during conjugation, a small portion of nuclear material is transferred from donor organism to the recipient organism. Example bacteria. So bacteria இது ஒரு பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியா நம்ம என்ன சொல்லலாம்னா F plus or male அப்படின்னு சொல்லலாம். F plus or male or donor அப்படிங்கலாம். டோனார்னு சொல்லக்கூடியது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்டீரியாவை நம்ம என்ன சொல்லலாம் F minus or female recipient அப்படிங்களா. இதை ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாக்டீரியாவை. ஸோ ரெண்டுக்கும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் நடக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் தான் சைட்டோபிளாஸ்மிக் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜை வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஸ் பைலி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் நடக்கும். ஸோ இந்த பிரிட்ஜ் மூலமாக என்ன ஆகும்னா தே கேன் ட்ரான்ஸ்ஃபர் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃப்ரம் டோனார் டு ரெசிபியன்ட். ஸோ ரெசிபியன்ட் வழியாக போகிறப்ப என்ன ஆகும்னா இந்த F மைனஸ் ஆல்சோ கன்வெர்டட் இன்டு F ப்ளஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். பாருங்கள் இந்த இடத்துல இது இருந்துகிட்ருக்கும். ஸோ இதில் பிகினிங்கில் இது இல்லை, திரும்பவும் என்ன ஆகும்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் இந்த F மைனஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு F ப்ளஸ் மேலாக வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்ஜுகேஷன் அப்படிமோ. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேஸஸ் ஆஃப் லைஃப். ஸோ லைஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபேஸ் இருந்துகிட்ருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜுவனைல் ஃபேஸ், செகண்ட் இருக்கக்கூடியது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா செனசென்ட் அண்ட் ஓல்ட் ஏஜ் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜுவனைல் ஃபேஸ், த பீரியட் பிட்வீன் த பர்த் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் அப் டு இட்ஸ் ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி. அதாவது அந்த புபர்ட்டின்னு சொல்லக்கூடிய ஏஜ் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் ஜுவனைல் ஃபேஸுமோ. ஸோ செகண்ட் இருக்கக்கூடிய ஃபேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா
reproductive phase, the period where the organism has the ability to reproduce and gives rise to offspring. ஒவ்வொரு ஆர்கானிசமும் அதனோட ஓன் இண்டிவிஜுவலாக அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபேஸ் பேர் தான் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஃபேஸுமோ. அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடியது செனசென்ட் ஃபேஸ், the senescent and old age phase னு சொல்லக்கூடியது, the period where the structure and functions of the organism gradually disintegrates and leading to diminish. ஃபைனலாக என்ன ஆகும், டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துடும். ஸோ இதுதான் ஒவ்வொரு ஆர்கானிசத்துலையுமே இது ரெகுலராக நடந்துட்டு இருக்கக்கூடியதான் ஜூனைல் ஃபேஸ், ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அண்ட் செனசென்ட் ஃபேஸ். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸில் பேஸ்ட் ஆன் ப்ரீடிங் நேச்சர், அந்த ப்ரீடிங் நேச்சரை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பில் பிரிக்கலாம். ஒன்று சீசனல் ப்ரீடர்ஸ், செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவஸ் ப்ரீடர்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ சீசனல் ப்ரீடர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆர்கானிசம்ஸ் விச் ரீப்ரொடியூஸ் ஒன்லி டியூரிங் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் தி இயர். ஒரு இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மந்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஆர்கானிசம் எல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆர்கானிசத்தை எல்லாத்தையுமே நம்ம சீசனல் ப்ரீடர்ஸில் வச்சுருப்போம். அண்ட் கண்டினியூவஸ் ப்ரீடர்ஸ் பார்த்தோம்னா organisms which continue to reproduce throughout their sexual maturities. once அந்த pubertyங்கிற ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து ரீப்ரொடக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது கண்டினியூவஸ் ப்ரீடர்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தனோஜெனசிஸ். இந்த பார்த்தனோஜெனசிஸில் வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப சிம்பிள், டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ ஃப்ரம் an unfertilized egg. ஸோ அதுதான் நம்ம பார்த்தனோஜெனசிஸ் அப்படிமோ. ஸோ டிஸ்கவர்ட் பை சார்லஸ் போன்னெட் இன் தி இயர் ஆஃப் 1745. ஸோ இதில் ரெண்டு டைப்பில் பிரிக்கலாம், நேச்சுரல் பார்த்தனோஜெனசிஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனசிஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் பார்த்தனோஜெனசிஸ் that occurs in naturally in the life of an organism. ஸோ அதில் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் பார்த்தனோஜெனசிஸில் கம்ப்ளீட் பார்த்தனோஜெனசிஸ், இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனசிஸ், pedogenetic parthenogenesis. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட் parthenogenesis. ஸோ கம்ப்ளீட் parthenogenesis அப்படிங்கிறது இட்ஸ் அ phenomenon where an organism reproduce only by parthenogenesis. There is no biparental sexual reproduction. ஸோ யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா these individuals have only females, no males are seen. ஸோ it is also called as obligate parthenogenesis. Example, Deloid rotifus. இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனசிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு பயாலஜிக்கல் ஃபினாமினன். ஸோ இதில் ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் போத் பை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பார்த்தனோஜெனசிஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பார்ஷியல் பார்த்தனோஜெனசிஸ். ஏன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகிறதுனால இதை பார்ஷியல் பார்த்தனோஜெனசிஸ் அப்படிமோ. எக்ஸாம்பிள், இன் ஹனி பீஸ் the fertilized egg develops into female and the unfertilized egg develops into male. Pedogenetic parthenogenesis that occur in the larva is called as pedogenesis. So இதில் என்ன நடக்கும்னா larva undergoes parthenogenesis and form a new larva. So இந்த கண்டிஷன் வந்து நம்ம pedogenetic parthenogenesis அப்படிங்கிறோம். Example, sporocytes and radia larva of liver fluke. அடுத்தது artificial parthenogenesis, the process by which an unfertilized egg is induced to develop into an embryo by physical or chemical stimuli is called as artificial parthenogenesis. So அப்போ அந்த physical and chemical stimuli அப்படின்னு சொல்லக்கூடியது factors like temperature, UV rays and certain chemicals like chloroform can induce parthenogenesis. So classification of animals based on the site of embryonic development. embryonic development பொறுத்து பார்த்தீங்கன்னா இதில் மூணு டைப்பில் பிரிக்கலாம், oviparous animal, viviparous animal or ooviviparous animal. So oviparous animals அப்படின்னு சொல்லக்கூடியது are the egg layers. The embryonic development occurs inside the laid egg and not in the mother's body. So embryo is nourished by the yolk in the egg. ஸோ இதை நம்ம ஓவிபேரஸ் அப்படிங்கிறோம். அண்ட் விவிபேரஸ் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் occurs inside the mother's body and finally delivered as living young ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெலிவர்ட் பண்ணுவாங்க. ஸோ embryo is nourished by the mother through placenta. அடுத்து ooviviparous animal. In ooviviparity, the embryo develops inside the egg and remains in the mother's body until they are ready to hatch. So embryo has no placental connections with mother but get nourished from yolk sac. Thank you.